ஒரு சென்டோட விலை 1,25,000 தானா? அதுவும் முழுக்க முழுக்க தென்னை மரங்களோட இருக்கக்கூடிய ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்டா? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் எங்கெங்க கொடுக்கறாங்கன்னு ஆர்வமா இருக்கீங்கல்ல? வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இது ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சியிலேயே. ஏன்னா தென்னை மரங்களுக்கு புகழ்பெற்ற பொள்ளாச்சியில இருந்து திருப்பூர் போகக்கூடிய அந்த என்ஹெச்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர்ஸ்லயே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா கொடுத்திருக்காங்க சிறுகலந்தை அப்படிங்கிற ஏரியால. ஸோ ஃபார்ம்லேண்ட் அப்படிங்கும்போது லேண்டா மட்டும் கொடுக்காம நல்ல ஒரு பாசிவான இன்கமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல ஃபுல்லா தென்னை மரங்களோட, அதுவும் இப்ப நல்ல காய்க்கிற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மரங்கள் தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சைட்டும் பார்த்தோம்னா 40 சென்ட், 50 சென்ட், 60 சென்டா பிரிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் கேட், சைட்டை சுத்தியுமே ஃபென்சிங், இபி ஃபெசிலிட்டிஸ், போர்வெல் வாட்டரும் இருக்கு. தென் ட்ரிப் இரிகேஷன் மூலமா எல்லா மரத்துக்குமே வாட்டர் சோர்ஸ் போற மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. காமனா ஒரு பெரிய கிணறும் இருக்குங்க. இதுல ஃபுல்லாவே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸும் இருக்கு. பெஸ்டான வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுனால தென்னை மரங்களை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஆனாலுமே நம்மள மாதிரி ஒரு ஹரிபரியான லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இதை மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பயப்படவே வேண்டாம். 1 இயர் வரைக்கும் இவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸும் பாத்துக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஃபார்ம் லேண்ட் வாங்குறவங்க மோஸ்டா இது ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸா தான் எடுத்துப்போம். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்றோம், அதுவும் கம்மியான பிரைஸ்லயே கிடைக்கும். ஃபியூச்சர்ல நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் ஃபார்ம் லேண்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸுங்க. பிகாஸ் கம்மியான விலையிலையும் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, இதே பொள்ளாச்சி ஏரியால என்ஹெச்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா, அதுவும் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டா நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயில இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பை லைக் நம்ம ஃபார்ம் லேண்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,25,000 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்குதுங்க. இன்னொன்னு, இந்த லேண்ட் வந்து முற்றிலுமே புதிய கான்செப்ட். இப்போ நம்ம கம்மியா இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு பாசிவான இன்கம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தென்னை மரம் பொறுத்த வரைக்கும் தென்னை மட்டையா இருந்தாலும் காசுதான், இளநீரா நம்ம பறிச்சாலும் காசுதான், கொஞ்சம் முற்ற விட்டு தேங்காயா பறிச்சாலுமே காசுதாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பும் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த சைட்ல. இல்ல ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு நினைச்சாலுமே இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து மிகப்பெரிய லெவல்ல நீங்க லாபம் பாக்குறதுக்கான அவ்வளவு சாத்தியக்கூறுகளுமே இந்த ஏரியால இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பொள்ளாச்சி டு திருப்பூர் என்ஹெச்ல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ். தென் பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் டே பை டே செம்மையான டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீக் ஏரியா. ஏன்னா ஜஸ்ட் இந்த 500 மீட்டர்ஸ்லயே என்ஹெச் இருக்கு அப்படிங்கறதுனால ஃப்ரீக்வெண்டா எங்க போகணும் அப்படின்னாலும் அக்சசிபிலிட்டி ஈஸியா இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஏரியா டக்குன்னு டெவலப் ஆறதுக்கான அவ்வளோ ஃபேக்டர்ஸுமே இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த சைட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சைட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், மேப் லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிருங்க.